அன்புடைய அண்ணா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு எனது முதல் வணக்கம். அண்ணா, நேற்றிலிருந்து நாங்க நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடிய 2026 தேர்தலில் நீங்க போட்டியிடல அப்படின்ற மாதிரி கடிதம் கொடுத்திருக்கிறதாகவும் எல்லா நியூஸ்ல வந்து போடுறாங்க. இதை பார்த்ததுல இருந்து ரொம்ப ஒரு மன வருத்தத்தோடு இருந்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன். இந்த நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம மொத்தம் இருக்கக்கூடிய இந்தியால நம்ம பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காங்க. தற்சமயம் நம்ம கட்சியில மும்பை போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு நம்ம கட்சி சார்பா நாங்க போயிருந்தோம். எத்தனை பேர் உங்களை வந்து எல்லாருமே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா பிஜேபின்னு சொன்னாவே அண்ணாமலை அண்ணா அப்படின்ற பேர் தான் வந்து வாயில வரும். அதுவும் இல்லாம அவ்வளவு மரியாதை உங்களுக்கு. இந்த இந்தியா முழுக்க நம்மளுடைய கட்சியில மிகுந்த செல்வாக்கு இருக்கு, நல்ல பேர் இருக்கு. அந்த பேர் எதற்காக? அரசியல்வாதினாவே ரொம்ப கேவலமா பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு உன்னதமான தூய்மை உள்ளம், ஆனஸ்டா இருந்து தமிழ்நாட்டில் பிறந்து கர்நாடகாவில் போயிட்டு சிங்கன் பேர் வாங்கிட்டு வந்துட்டீங்க. கர்நாடகா மக்கள் அவங்க தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அங்க உங்களுடைய வேலையே விட்டுட்டு நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு அவ்வளவு பெரிய பதவிக்கு போயிட்டு அந்த பதவியை விட்டுட்டு அரசியலுக்குன்னு வந்தீங்க. நம்ம தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை எல்லா இடத்துக்கும் நடந்து கொண்டு போயிட்டு கிராமத்துல எல்லாருக்கும் வந்து கொண்டு போய் சேர்த்துனீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீங்க நம்ம தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறீங்க. இப்ப நீங்க முன்னாள் மாநில தலைவராக இருந்தாலும் நிறைய பேருடைய மனதில் ஒரு உயர்ந்த உள்ளத்தில் ஒரு தலைவராக என்றுமே இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால நீங்க நம்ம சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு எடுத்திருக்க முடிவை தயவு செஞ்சு பரிசீலனை செய்ய வேண்டும். பல கோடி பேர் உங்க மீது வந்து மிகுந்த அன்போடு இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆளா, அதுல ஒரு மனுஷனா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, எவ்வளவு பேர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டனாக, அடிமட்ட தொண்டனாக நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டு உங்களுடைய பேச்சு, உங்களுடைய அந்த சிங்க குரலை நாங்கெல்லாம் சட்டமன்றத்தில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம். கண்டிப்பா நீங்க இந்த 2026 தேர்தலில் நிக்கணும். உங்களுடைய முடிவை நீங்க பரிசீலனை செய்ய வேண்டும். தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா, நீங்க இந்த 2026 எலெக்ஷன் நில்லுங்க. கண்டிப்பா எத்தனை பேர் என்கிட்ட இந்த மும்பை போயிட்டு வர்றப்ப நிறைய நண்பர்கள் வந்து உங்களுக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு வரன்றாங்க, ரெடின்றாங்க. நீங்க எந்த தொகுதியில நீங்க நின்றாலும் எங்க தருமபுரி மாவட்டத்திலிருந்து 100 இல்ல 500 பேர் உங்களுக்காக வந்து நாங்க அங்க நின்று வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு பாரதிய ஜனதா கட்சியை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தனது நீங்க தான். உங்களுக்காக தருமபுரி மாவட்டம் மட்டும் இல்ல, மும்பைல இருந்து எங்க நண்பர்கள் வரன்றாங்க, ஆந்திரால இருக்கக்கூடிய நம்ம கட்சி நண்பர்கள்லாம் வரன்றாங்க. எல்லாருமே உங்களுக்காக வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னா, நீங்க இப்ப போய் மும்பைல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தீங்க. நானும் அந்த பிரச்சாரத்துக்கு வந்து போயிருந்தேன். அந்த பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறப்ப நம்ம தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் சேலத்துல இருந்து போயிட்டு அங்க வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருமே நீங்க வந்தப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 13,000 ஓட்டுல நீங்க பிரச்சாரம் பண்ண இடத்துல வந்து ஜெயிச்சிருந்தாங்க. நீங்க இங்க இருந்து போய் ஒருத்தருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணி அவர் வந்து மும்பையோட கவுன்சிலர் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னா மும்பைல இருந்து எத்தனையோ பேர் வர்றதுக்கு வந்து தயாரா இருக்காங்க. நீங்க எந்த தொகுதியில் நின்றாலும் சரி, நான் சொல்றேன், நானும் வந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு உங்களுக்காக நான் வந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். நீங்க இந்த டைம் கண்டிப்பா நீங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும். எம்எல்ஏ ஆகி நீங்க மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். அதனால நீங்க இந்த முடிவை தயவு செஞ்சு பரிசீலனை செய்து இந்த 2026 தேர்தலில் நீங்க நின்றால் நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இளைஞர்கள் எல்லாம் உங்க மேல வந்து ரொம்ப பைத்தியமா இருக்காங்க. அது என்ன மாயமந்திரமோ தெரியல. நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு பக்கத்து வீட்டு நபர் மாதிரி மிகவும் அன்பாக இருக்கக்கூடியதால் உங்கள் மீது வந்து
மிகுந்த அன்பு கொண்ட ஒவ்வொருத்தரும் நான் சோசியல் மீடியால பார்த்துட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வருத்தம் தெரிவிக்கிறாங்க, நீங்க போட்டியிடாத. தயவு செஞ்சு அவங்க வருத்தத்துக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் கொடுக்குற செய்தியா நீங்க எந்த தொகுதியில போட்டியிட போறீங்கன்றத எங்களுக்கு தகவல் கிடைச்சா நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னா. கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு மட்டும் இந்த நேரத்தில் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மிக விரைவில் 2026 எங்க அண்ணாமலை அண்ணா எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற ஒரே ஆசை தான். நன்றி அண்ணா.